உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கறோம்னா, மே மாசம் 2025 கன்னி ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். இந்த மே மாசத்துல குரு பயிற்சியும் இருக்கு, ராகு பயிற்சியும் இருக்கு. அதனால நமக்கு என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதையும், உங்க கன்னி ராசிக்கு என்னைக்கு சந்திராசன தினங்கள் அப்படிங்கிறதையும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்களுக்கு உண்டான ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான தனித்தனியா மே மாசத்துக்கு சுப நாட்கள் எது எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியா பார்க்கலாம். வாங்க ராசி பலனுக்குள்ள போலாம். கன்னி ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதனே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாகி இப்போ 6ஆம் தேதி 6/5/25 வரைக்கும் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்ச பங்க ராஜயோகமாகி இருந்தவரே 6ஆம் தேதிக்கு மேல ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஸ்தமஸ்தானத்துக்கு வர்றார். உங்க ராசிநாதன் மறைகிறது உங்களுக்கு உடல் ரீதியான, மன ரீதியான உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நலன்களும் தடைபடக்கூடிய ஒரு செயலை தான் இது வந்து காட்டும். இப்போ உங்க ராசிநாதன் 18ஆம் தேதி வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதுலேயே அஸ்தங்கம் அடைகிறார். 18ஆம் தேதிக்கு மேல அஸ்தங்கதம் அடைகிறார். சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கதம் அடைகிறாரு. அதனால இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதோ, கூட்டு தொழில் இருக்கிறவங்க, வியாபாரம் பண்றவங்க, நண்பர்கள் மூலமா நண்பர்களோட ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம். என்னைக்கோ போட்ட செக்கு என்னைக்கோ செக் லீப்ல போட்டதெல்லாம் இன்னைக்கு அது பிரச்சனை கொண்டாந்து கொடுத்துரும். யாருக்கோ போட்ட ஜாமீனுக்கு இன்னைக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். அதுல ஒரு சிலதுல கோர்ட்டு கேஸ்ன்னு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் வரும். ஏன்னா ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்துக்கு போறார். திடீர் அதிர்ஷ்டங்களை கிடைச்சாலும் ஆனா இது அஸ்த மனம் ஆகிறதுனால உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்கும். ராசிநாதனே 10ஆம் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அது 14/5/25 குரு பகவான் பெயர்ச்சி ஆகி உங்க ராசிக்கு 4/7 உண்டான 10ஆம் இடத்துக்கு வருவார். 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு பகவான் ஒரு கேந்திராதிபதி பத்திய தோஷம் அடைகிற கேந்திராதிபதி தோஷத்தை அடைஞ்சிருக்கிறாரு. அதுவும் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வர்றது அவ்வளவு சிறப்பில்லை. தொழில் ரீதியான நிறைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். தொழில் மாற்றங்களை கொடுக்கும். நிறைய தொழில தடைகளை கொடுக்கும். கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்கும். இதான் மிகப்பெரியது. என்னன்னா கேந்திராதிபதி தோஷம். கேந்திராதிபதி தோஷம்னா வண்டி வாகனத்துல போறப்ப ஏதாவது விபத்துக்கள், ஆக்சிடென்ட், கண்டங்கள், ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன கண்டங்களை கொடுக்கறதுக்கு நிறைய சாத்தியக்கூறு இருக்குது. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்திற்கும் அதிபதியான தன பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சத்துல இருந்தாலும் அதனால உங்களுக்கு மனைவியினுடைய மூலமா ஆடை ஆபரணங்கள் வியாபாரம் பண்றவங்க, கலைத்துறை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நிறைந்த வருமானங்கள் கிடைத்தாலும் அது உங்களுக்கு பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதுலயும் சிரமங்களை சந்திச்சுதான் ஆகணும். எல்லாமே உங்களுக்கு ஈஸியா அமைகிற மாதிரி இந்த மாதம் வாய்ப்புகள் இல்லை. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான தைரிய வீரியஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதுவும் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறார். செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வீடு, வண்டி, வாகனம், நிலம் இதெல்லாம் வாங்குறவங்க, விற்கிறவங்க இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம் தான். மொத்தத்துல இந்த மாசம் உங்களுக்கு எல்லாமே சிரமங்களை கொடுக்கக்கூடிய, நீங்க ரொம்ப விழிப்புணர்வா இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற மாதிரிதான் இருக்கு. வண்டி வாகனத்துல போறப்பெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். செவ்வாயா இருக்கிறதுனால சகோதரன் மூலமா உங்களுக்கு ஆதாயம் இருந்தாலும் அவங்க நீச்ச ராசி இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த அளவு உதவி அவங்க கிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
சரி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல அவரும் அஸ்தமனமாகிறார். சூரியன் ஆத்மகாரர். உச்ச ராசியில இருந்தாலும் உங்களுக்கு அவரு அஸ்தம ஸ்தானத்துல 8ஆம் இடத்துல அமைஞ்சு போய் இருந்ததுனால அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதிகாரிகளால நிறைய டார்ச்சர்கள், தொந்தரவுகள் இதெல்லாம் வரும். நீங்க அரசுகிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகள் வர்றது தடைபட்டு போகும். 14ஆம் தேதிக்கு மேல 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்துக்கு சூரிய பகவான் வர்றதுனால 9ஆம் இடத்துல 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தையினுடைய ஸ்தானம், தந்தையினுடைய செல்வாக்கு, இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இப்ப அந்த இடத்துக்கு சூரிய பகவான் 9ஆம் இடத்துக்கு விரையாதிபதி 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால தந்தைக்கு உடல்நிலை போராடல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையினுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப 5, 6க்கு உண்டானவர்னா குழந்தைகளால 6ஆம் இடம்ங்கிறது ரண ரோக சத்ருஸ்தானம். அப்புறம் சத்ருஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால மனைவியே உங்களுக்கு எதிர்ப்பாக அமைஞ்சிருப்பாங்க. மனைவியோட அடிக்கடி வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் சூழ்நிலைய கருத்துல வச்சுக்கிட்டு அனுசரிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க கொஞ்சம் குறைச்சிடலாம். ஆலங்குடி குரு பகவானை தரிசிக்கிறதும், அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும், சனீஸ்வர பகவான் வழிபாடும், கருப்பணசாமி வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பக்க துணையா இருந்து உங்களை பாதுகாத்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தடுத்து உங்களை ஒரு சுபிட்சமா வைக்கிறதுக்கு இந்த வழிபாடுகள் உதவும். 18/5/2025 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்குது. ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும், கேது பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் போறதுனால 12ங்கிறது ஆன்மீக பயணங்கள். கேது பகவானுக்காக நீங்க அதிகமா ஆன்மீக பயணங்களை மேற்கொள்றதும், ஜீவசமாதி வழிபாடு, ஆன்மீக பெரியவர்களை வழிபடுறது, காளி வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு 3, 6, 10, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய உபச்சாயஸ்தானம் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பண ரீதியாக நிறைய தன ரீதியான தன வரவுகளை அதிகமா கொடுப்பாரு. போட்டித் தேர்வு முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு அதுக்கு அதே மாதிரி ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சம்பளம் வாங்கக்கூடிய தொழில் செய்யறவங்க, வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இந்த மாதிரி அங்க இருந்து தொழில் செய்யறவங்களுக்கு அப்படிங்களுக்கெல்லாம் ராகு பகவான் இன்னும் ரொம்ப ஒரு நல்ல காலம், அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலமாகவும். மொத்தத்துல இந்த மாதம் நீங்க சுத்தி எப்படி பார்த்தாலும் ரொம்ப எல்லா விஷயத்திலுமே விழிப்புணர்வா தான் இருக்கணும். நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள். உஷாரா இருந்துக்கணும். டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது என்னைக்கோ போட்டது இதுக்கெல்லாம் நீங்க இந்த மாதம் பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. விழிப்புணர்வு ரொம்ப உங்களுக்கு தேவை. இப்போ கன்னி ராசிக்கு சந்திராசந்திரங்கள் 24/5/25 மாலை 1:50 முதல் 26/5/25 மாலை 1:40 வரைக்கும் சந்திராசந்திரங்கள். உச்சம் 2, 3, 4 பாதத்துல பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மே 4, 6, 9, 11, 14, 16, 17, 19, 21, 23, 25, 27, 31. அசுப நாட்கள் மே 2, 10, 13, 15, 25, 29. யோக நாட்கள் மே 21, 23. அஸ்தநட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 1, 3, 5, 7, 10, 13, 15, 17, 18, 20, 22, 24, 25, 28, 30. அசுப நாட்கள் மே 3, 11, 14, 16, 26, 30. யோக நாட்கள் மே 22, 24. சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 2, 6, 8,
11, 14, 16, 18, 19, 21, 23, 25, 26, 28. அசுப நாட்கள் மே 4, 12, 15, 17, 27, 31. யோக நாட்கள் மே 23, 25. இதுல சில தினங்கள் விடுபட்டிருக்கும். அது மத்திய பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த சுப அசுப நாட்கள் உங்க நட்சத்திரத்துக்கு உண்டான பிரத்யேகமான நாட்கள். அதனால இதை நீங்க ஒரு சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு காரியம் செய்கிறப்போ இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு நமக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பலன்களை கொடுக்கறதுனால நீங்க பயணம் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல்விகள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டு எப்பயுமே ஒரு வெற்றியா ஒவ்வொரு மாதமும் நீங்க வெற்றியோட பயணம் பண்றதுக்கு இது உதவும். மீண்டும் அடுத்த பதில சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.